அதுக்கு நடுவில் வந்து அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்தே ஒருத்தன் வரான். வந்து நேராக அவனை பார்த்துட்டு, சார் இந்த சீட்டோட விலை 20 லட்ச ரூபா. நான் சொல்கிறது 2007 தொடக்கம் அல்லது 2007 நினைக்கிறேன். 20 லட்ச ரூபா இந்த சீட்டு. நீங்கள் யாரை கை காட்டிங்களோ உங்களுக்கு ஒரு சீட்டு. அதாவது 20 லட்ச ரூபா எடுத்துக்க. நான் உண்மையிலேயே என் நண்பனை பாராட்டணும். நான் அவன் துணி கடை வச்சுக்கிட்டு வட்டிக்கு கட்டிகிட்டு இருக்கான். ரெடிமேடு கடை துணி விற்றா தான் அவனுக்கு எனக்கு வருமானம். ஒரு நாளைக்கு என்ன ரெடிமேடு கடையில் அந்த மாதிரி கடையில் என்ன ஒரு நாளைக்கு ஒரு 2000 ரூபாய்க்கு வியாபாரம் வச்சுன்னா பெரிய விஷயம். அதை வாங்கி அவன் இந்த லோனை கட்டிட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தான். 20 லட்ச ரூபா ஆஃபர் பண்ணுறாங்க. சார் எனக்கு என் குழந்தை வந்து நான் 5வது படிக்குது சார், எனக்கு எதுக்கு சார் அண்ணா யூனிவர்சிட்டி சீட்னு? சார் நீங்கள் வேறு யாருக்காவது கொடுங்க, ஆஃபர் போடுங்க, வேறு யாராவது கொடுக்குறான். சார் எனக்கு எல்லாம் தெரியாது சார், வேணாம் சார் அப்படின்றாங்க. அப்புறம் போலீஸ் என்ன பண்ணுறாங்க, நேராக வீட்டுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, இப்போது வந்து இந்த ராதாகிருஷ்ணன் ஒரு அதிகாரி சொன்னேன்ல, அவர் கூட வந்து கஜபதினு ஒரு இன்ஸ்பெக்டர் அவருக்கு நெருக்கம். யாரு தான் இந்த ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் போடுறதுன்றதுக்காக அந்த கஜபதியை மாதவரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. கஜபதிக்கு வேலை யார் இந்த ரைட் இன்ஃபர்மேஷன் கண்டுபிடிக்கிறது. அப்புறம் அந்த இன்ஸ்பெக்டரே வந்து விசாரிக்கிறாரு. இவன் அப்பவும் தெரியல இல்லைன்றான். ஒரு ஸ்டேஜ் என்ன பண்ணிட்டாங்க, வீட்டுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் ஒரு துணிக்கடை வச்சுருக்கானோ பாருங்கள் எந்த அளவுக்கு பொருளாதார வசதி இருக்குன்னு. ஒரு மிடில் கிளாஸ் லொக்காலிட்டியில் இருக்கான். வீட்டுக்கு காலையில் யூனிஃபார்மில் போலீஸ் போனால் அப்படி இருக்கும். வாடகை வீடு. துணிக்கடை வச்சுருக்கேன்ட்டு ஏதோ கடத்தல் பண்ணுறாப்பான்னு பக்கத்தில் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லைனா போலீஸ் எதுக்கு தேடின்னு வருது அப்படின்னு பேசி அங்கே பக்கத்தில் அவனோட எல்லாமே அவனோட ரிலேட்டிவ்ஸு. இது இந்த பிரச்சனை என்னன்னு பயந்துடுறான். வந்துட்டு டே மச்சான் அந்த மாதிரி வந்துச்சுடா, வீட்டை காலி பண்ண சொல்லிட்டார் ஓனர்னோடனே எனக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு. நம்மளால் இவனுக்கு இப்படி ஒரு சங்கடம் வருதுன்னு சொல்லிட்டு எனக்கு அதுக்குள்ளே அதிகாரிகளோட தொடர்புலாம் அதிகமாகிடுச்சு. எனக்கு அதிகமானவுடனே என்ன பண்ணுறேன், அந்த போலீஸ்காரர் வந்தவுடனே என்ன கேட்குறாரு, இவன் கேட்குறான், இவன் கொஞ்சம் தைரியமானல, இவன் ஒய்ஃபு பயப்படுவாங்க, தைரியமானவன் கேட்குறான், எதுக்கு சார் நீங்கள் வந்தீங்க அப்படின்னோடனே, இல்லை சார் கொஞ்சம் விசாரிக்க சொன்னேன். என்னத்துக்கு விசாரிக்க சொன்னாங்க சொல்லுங்கள் அப்படின்றான். இல்லை சார் மாப்பிள்ளை விஷயம், நீங்கள் என்ன சார் அலைன்ஸ் பார்க்குறீங்களா அப்படின்னு வந்து ஏட்டியா போயிட்டார் கவர்மெண்ட். பட் வீட்டுக்கு போலீஸ் வந்தோடனே ஹி காட் நர்வஸ். ஓனர் வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாரு.